சோகமாக இருக்கும்போது என்ன பண்ணணுன்னே தெரியலையா? அப்போது நான் சொல்கிற இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். சோகமாக இருக்கும்போது நடந்து எங்கேயாச்சும் வெளியே போங்க. சுற்றி இருக்க விஷயத்த பாருங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி நல்ல காற்றை சுவாசிங்க. அப்போது உங்கள் சோகத்துடைய பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாகும். அடுத்ததாக பண்ண வேண்டிய விஷயம் டீப் ப்ரீத்திங். மெதுவாக மூச்சு காற்றை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் முழுசாக மூச்சு மேலே இருக்கும்போது நீங்கள் எதை நினச்சி சோகமாக இருக்கீங்களோ அந்த விஷயத்தை பற்றியான திங்கிங் உங்களுக்கு கம்மியாயிரும். அதனால் உங்கள் சோகத்துடைய அளவும் படிப்படியாக அப்படியே குறைஞ்சிரும். அதுக்கடுத்து பண்ண வேண்டிய விஷயம், உங்களுக்கு எந்த நபர் மேலே ரொம்ப நம்பிக்கை அதிகமாக இருக்கோ, அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட வயசில் பெரிய டீச்சர்ஸு யாராச்சும் இருந்தால் அவங்கக்கிட்ட மனசு திறந்து பேசுங்க. உங்களுடைய ப்ராப்ளத்துக்கான காரணம் என்ன, எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கும்போது உங்களுடைய சோகம் குறையுதோ இல்லையோ உங்கள் மனசில் இருக்க பாரம் குறைஞ்சிரும். சோகமாக இருக்கும்போது துக்கம் தொண்டையை அடைக்குதா, அப்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் அழுதுருங்க. உங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அழுகாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது பாரமாக மாறி உங்களுக்கு மன அழுத்தத்தை தான் ஏற்படுத்தும். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அழுது உங்கள் சோகத்தை போக்கிக்கோங்க. அடுத்ததாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, சோகமாக இருக்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க. ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்தீங்கன்னாவே உங்களுடைய சோகமெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஏதாவது இருந்தால் அதை சாப்பிடுங்க. அப்படி நீங்கள் அந்த ஃபுட்டை ருசித்து சாப்பிடும்போது நீங்கள் சோகமாக இருப்பீங்க அப்படிங்கிறதையே நீங்கள் மறந்துடுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல பாட்டை கேளுங்க. அது முடிஞ்ச வரைக்கும் சோகமாக இருக்க பாட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்குற பாட்டாக பாருங்கள். அப்போது உங்களுடைய சோகம் ஆட்டோமேட்டிக்காகவே குறைஞ்சிரும். அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச வேலை, மேபி உங்களுக்கு குக்கிங் பிடிச்சிருக்கலாம், இல்லைனா வீடு சுத்தம் பண்ணுறது, வீட்டை அழகுபடுத்துறது, இல்லைனா மேக்கப் போட்டுக்கிறது, ட்ராயிங் வரைகிறது, செடிக்கு தண்ணி ஊற்றுறது, இல்லைனா பூக்களை பறிக்கிறது, இந்த மாதிரி எந்த வேலை உங்களுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியை கொடுக்குமோ அந்த வேலையை செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யும்போது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இருக்கும். அதனால் நீங்கள் சோகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிரும். இருக்கும்போது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு சொல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா பண்ண வேண்டிய விஷயம், ஒரு கிளாஸ் தண்ணியை குடிங்க. மெதுவாக தண்ணியை குடிக்கும்போது நீங்கள் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆவீங்க. சோகமாக இருக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் என்னென்னா, டார்க் சாக்லேட் ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தால் அதை மெதுவாக டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது அந்த சாக்லேட்டு ஒரு விதமான சந்தோஷத்தை தூண்டக்கூடிய ஹார்மோனை உங்கள் உடம்புல சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி பண்ணும்போது உங்களுடைய சோகம் ஆட்டோமேட்டிக்காகவே கம்மியாயிரும். அதை நீங்களே கண் கூட பார்க்க முடியும். சோகமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிங்க. அப்படி தியான நிலையில் அமர்ந்து நீங்கள் தியானம் பண்ணும்போது நீங்கள் உங்களை மறந்து நீங்கள் செய்யக்கூடிய தியானத்தில் அதிக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி பண்ணும்போது உங்களுடைய சோகத்துடைய அளவு படிப்படியாக குறைஞ்சி ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக மென்மையாக ஃபீல் பண்ணுவீங்க. இதை கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய சோகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய வழிகள் ஏதாவது ஒரு வகையில் யாரோ ஒருத்தருடைய சோகத்தை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ மூலமா நான் சொல்லியிருக்க ஏதாவது ஒரு டிப்பை பயன்படுத்தி யாராவது ஒருத்தருக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னா எனக்கு அது மிகப்பெரிய சக்ஸஸ் தான். இந்த வீடியோ மூலமா யாராவது ஒருத்தவங்களுக்கு சோகம் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட்டுமே வாழ்க்கையில் யாரோ ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா பை.